மாமா நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு இனி எப்பவும் பூமி கண்ணையை பார்க்க கூடாது. அவ கண்ணுல ஏதோ ஒரு மாயம் இருக்கு. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். யாரும் அடிச்சு போட்டதால ரோடு ஓரத்துல அனாதை மாதிரி மயங்கி கிடந்திருக்காருன்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். இந்த விஷயம் தெரிஞ்சா போலீஸ்க்கு சேஃப்டி இல்ல, இதுல பொதுமக்களுக்கு என்ன சேஃப்டி இருக்க போகுதுன்னு ஒரு பக்கம் பிரஸ், இன்னொரு பக்கம் மீடியா நம்மளை கிழிக்கின்னு கிழிச்சிடுவாங்க. சூர்யாவை முதல்ல யார் பார்த்தது? நான் தான் சார். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தேன். கேட்டியா? கடைசியில கான்ஸ்டபிள் பார்த்து தூக்கிட்டு வந்திருக்காரு. எஸ்பி சூர்யாவோட நிலைமை அவ்வளவு மோசமா போச்சா? இதை கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. அவரை யார் அடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணிக்கல? பண்ணிட்டோம் சார். சரௌண்டிங்ல எங்கேயும் சிசிடிவி கேமராஸ் இல்லாததுனால எங்களால எதையும் கணிக்க முடியல. சூர்யா சார் மயக்கம் தெளிஞ்சு நடந்தது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு இருக்கோம் சார். ஏதோ படிக்காதவன் பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், இப்போ சூர்யா சாருக்கு எப்படி இருக்கு? அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர் தானே? எஸ், அவுட் ஆஃப் டேஞ்சர்னு மட்டும் சொல்ல முடியும். ஆனா குணமாகறதுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்படும். ஏகப்பட்ட இடத்துல ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கு. அவர் அடிச்சது யாருன்னு தெரியல, ஆனா அடிச்சவங்க சரியான இடமா பார்த்து அடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. கேவலம், மகா கேவலம். இந்த விஷயம் எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு தலைகுனிவு. டாக்டர், அவரை போய் பார்த்து பேசலாமா சார்? ஷூர், போங்க. கான்ஸ்டபிள்ஸ் அந்த ஏரியா முழுக்க என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். இப்ப எப்படி இருக்கு சூர்யா? பரவாயில்ல சார். உங்க அண்ணனோட மர்டர் கேஸை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக நீயாவே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்த. இப்ப என்னடான்னா உன்னோட நிலைமை இப்படி இருக்கு. சொல்லு சூர்யா, உன்னை யாரு இந்த அளவுக்கு மோசமா அடிச்சது? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். கேஸும் இருக்காது, அவன் என்ன ஆனாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்காக கொல்ல மாட்டான். அவனே வந்து என்னை கொன்னுடுங்கன்னு அவன் கெஞ்சற மாதிரி பண்ணுவான். நமக்கு என்னதான் பிரஷர் கொடுத்தாலும் கடைசியில சிபிஐ என்கொயரியே வந்தாலும் அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னோட அண்ணன் மர்டருக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லு சூர்யா, யார் அவன்? ஏன் பேசாம அமைதி இருக்க சூர்யா? என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னை யார் அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்கன்னு எனக்கே தெரியல சார். உள்ள வாங்க. பாப்பா, வலது கால உள்ள வச்சு வா. வந்துட்டியாப்பா? நீ வந்துட்டல்ல? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டன்னு மீராவோட மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டோம். வெள்ளை புடவை கூட கட்டிட்டோம். என்ன சித்தி, ஏதோ நம்ம எல்லாரும் வேணும்னு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கேபி உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரோன்னு தான் உங்களோட சேர்ந்து நாங்களும் நினைச்சோம். அதுக்கப்புறம் அடுத்து நடக்க வேண்டிய சடங்குகளை நடத்தணும். அப்படிதானே சித்தி? அதேதான். உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அதையெல்லாம் பண்ண வைக்கணும்னு நமக்கு வேண்டதெல்லாம் என்ன? ஆமா சித்தி. என்ன கேபி அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்ல அபூர்வா. எங்க மச்சான் நான் வீட்டுல ஆளா காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். அவர் ரூம்ல இருக்காரு.
என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? டாடி மேல ரூம்ல தானே இருக்காரு. அவ- அவ- நட்சத்திரா நீ போய் டேடியை கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. என்ன சரத்சந்திரா, ஏதோ கால் அடிபட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க. நான் ஏன் இப்படி சுத்துறேன்னு உனக்கு தெரியாம தான் கேக்குறியா? நீ கொலை பண்ணிட்ட நினைச்ச உன்னோட ஆசை மச்சான் கேபி இந்நேரம் உன் வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பா. உன் தங்கச்சி மீரா நீங்க எதுக்கு தற்கொலை பண்ண நினைச்சீங்கன்னு அவன்கிட்ட விசாரிச்சிருப்பா. நான் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்க போறேன், உன் அண்ணன் தான் என்ன கொல்ல நினைச்சாருன்னு உன்னோட மச்சான் கேபி இந்நேரத்துக்கு உண்மையை சொல்லியிருப்பான். இன்னொரு பக்கம் உன் தங்கச்சி மீரா, இது என்னன்னு நான் உயிரா நினைச்சு வாழ்ந்த என் புருஷனை உன் பொண்டாட்டிக்காக நீயே கொலை பண்ண நினைச்சியான்னு உன்னை கேள்வி கேட்கணும்ல. அப்படி கேள்வி கேட்கணும்னா நீ அங்கதானே இருந்திருக்கணும். இங்க வந்து பூனை மாதிரி ஏன் சுத்திட்டு இருக்கேன்னு நான் உன்னை கேட்கிறேன். நோ நோ, அப்படி கேட்டா என் தங்கச்சி முகத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமைய என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓஹோ, செஞ்ச தப்புக்கு தங்கச்சி கையில தண்டனை அனுபவிக்காம சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுறியா? எவ்வளவு நாளைக்கு சரத்சந்திரா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓடுவ? எவ்வளவு நாள் ஒளிஞ்சிருப்ப? எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சிச்சுவேஷனை பார்த்து தான் பயந்து ஓடுறேன், தண்டனையை பார்த்து இல்ல. என் தங்கச்சி எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமா நான் அதை ஏத்துப்பேன். ஆனா அவ முகத்தை சுழிச்சோ, என்ன அடிச்சோ, என்ன அசிங்கமா பார்த்தானா அந்த தண்டனையை என்னால ஏத்துக்கவே முடியாது. வாழ்க்கை முழுக்க அவ முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ண போற சரத்சந்திரா? இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவியா? அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாவே சாவ மாட்டாங்க. காசுக்காக உயிரை எடுப்பாங்களா அவங்க? இங்க பாருங்க, நடந்தது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை போய் திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதான் நம்ம கேபி நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, அதுவே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். போதும் விடுங்க. என்ன மம்மி இது? உங்களையும் டாடியும் திட்டுற மாதிரி அந்த திருடனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. பாரா, இந்த மட சாம்ராணி இத்தனை நாள்ல இப்பதான் ஒரு பாயிண்ட புடிச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்றதெல்லாம் இல்ல பேபி. என்னன்னா முடிஞ்சு போன கதையை நம்மளால மாத்த முடியாதுல்ல. இப்ப இருக்கிற நிலைமை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், சிம்பிள். அத்தை, இதுக்கெல்லாம் நம்ம இப்படி சந்தோஷப்பட்டோம்னா பணத்துக்காக கொலை பண்ற திருட்டு பசங்க அதிகமாயிடுவாங்க. அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி பண்றேன்.